நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நோக்கி பேசித்து வழி நடத்துகின்ற நல்ல கடவுளே, இந்த ஆண்டவரே மாதத்தினுடைய முதல் ஞாயிறுல உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இது எங்களோடு இடப்படும்படியாக சுபித்தோம். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. அவைகள் ஒன்றும் 60 100 கணித்தர உதவி செய்யுங்க. நாங்கள் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவர்களே, ஆண்டுடைய மிக பெரிதான கிருபையினால் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரக்கூடிய இந்த 16ஆம் ஞாயிறாகிய இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை அது புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய முதல் 5 அதிகாரத்துல அந்த புலம்பல், அதனுடைய பேரு என்ன படிப்பாங்கன்னா எரேமியாவினுடைய புலம்பல். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுடைய அழிவை நினைத்து புலம்புகின்ற ஒரு புலம்பலாய் அது என்ன பண்ணுது, அந்த புலம்பல் இருக்கு. இந்த புலம்பலுடைய புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே ஒரு நம்பிக்கையின் செய்தி எப்பவுமே என்ன பண்ணோம், ஒன்று தொடக்கத்தில் இருக்கும், இல்லைன்னா கடைசியில் முடிவில் என்ன பண்ணும், ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்துருக்கும். ஆனால் புலம்பலுடைய புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அதனுடைய நடுப்பகுதியாகிய 3ஆம் அதிகாரத்துல அந்த நம்பிக்கையின் செய்தியை அந்த எரேமியா புலம்பல் என்ன பண்றாரு, எரேமியா அந்த நம்பிக்கையின் செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த 3ஆம் அதிகாரம் தான் அந்த புத்தகத்தினுடைய நடு என்னது பகுதி இல்லையா, 3ஆம் அதிகாரம். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு 22ஆம் வசனத்துல, நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அப்ப இன்னைக்கு என்ன தலைப்பு நம்ம சிந்திக்க போறோம், கடவுள் தமது கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா, அவருடைய கிருபையை நமக்கு என்ன பண்றாரு கொடுக்கிறார். நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை. அப்ப இன்னொரு மறைமுகமான ஒரு செய்தி என்ன, அது என்ன நிர்மூலமாகக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணோம் நமக்கு வரும். இப்போ கஷ்டங்கள் வராதா, துன்பங்கள் வராதானா அப்படின்னா இல்லை, எல்லா சூழ்நிலையும் வரும். நம்ம என்ன பண்றாரு, கிருபைகளை கொடுக்கிறார் என்பதை இன்னைக்கான சிந்தனைகளை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி அது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 24 பகுதிகளை நம்ம என்ன பண்ணோம் வாசிக்க கேட்கக்கூடிய 1 ராஜாக்கள் 17ஆம் இந்த சம்பவம் எல்லாருக்கும் என்ன பண்ணோம் நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17 24 வசனங்கள் இதில் என்ன பண்ண சொல்லப்பட்டது. எலியா என்ன பண்றாரு, ராஜா ஆகாப் ராஜாவை எதிர்க்கிறார். எதிர்த்து உடனே அவர் என்ன பண்றாரு, தலைமறைவார் ஆயிட்டார். இப்போ அவருக்கு பசி இருக்கு, காகங்களை வச்சு போசிக்கிறாரு, ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியல, தாக்கு பிடிக்க முடியல. இப்போ ஆண்டவரோடு பேசி, நீ சாரிபாத்ன்ற ஒரு இடத்துக்கு போ, அங்க ஒரு விதவை மூலமா நான் என்ன பண்ணுவேன் போசிப்பேன். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, கிருபையை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றாரா, நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தமது கிருபைகளை அவர் என்ன பண்றார் கொடுக்கிறார். முதல் தலைப்பு என்ன, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவருடைய கிருபையை நமக்கு என்ன பண்றாரா கொடுக்கிறார். இன்னைக்கு தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கு. யாரும் ஏதாவது ஒருத்தர் கேட்கறேன், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா போதுங்க, ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தா போதும், ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தா போதும், இந்த கடத்தெல்லாம் அடைச்சிடுவேன், என் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சிடுவேன், இல்லை ஒரு நல்ல இடம் வாங்கிடுவேன், இல்லை வீடு கட்டிடுவேன், இப்படி சொல்ல கொடுக்கின்ற சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. இப்போ இந்த எலியாவுடைய தேவை என்ன, அடுத்து வேற சாப்பாடு வேணும், பசி. இப்ப ஆகாப் ராஜாவுக்கு விரோதமா அவர் சொன்னதுனால இவர் ராஜா அவரை கொலை செய்ய கேட்டுட்டு இருக்காரு. அடுத்து வேற சாப்பாடுக்கு இப்ப அவர் வழி இல்லை. ஆனா அவர் யாரு அனுப்புறாருன்னு சொன்னா, அதே மாதிரி சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்த ஒரு 7 விதவை வீட்டுக்கு அவர் என்ன பண்றாரு, கடந்து போறார். அந்த அம்மா என்ன பண்ணதான் விறகு பொறிக்கிட்டு இருக்கு. எதுக்கு விறகு பொறுக்குது, இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் மாவும் எண்ணெயும் பிசைஞ்சு சாப்பிட்டு நாளைக்கு என்ன பண்ணிடும் மறி. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடுமையான சூழ்நிலை.
நாளைக்கு சாக போறது தெரிந்து விறகு பொறிக்கிட்டு இருக்க அந்த அம்மா. அடுத்த வேலை என்ன நடக்கும் தெரியாது அந்த அம்மாவுக்கு. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான் கடைசி. அதை சந்தோஷமா சாப்பிட்டு நானும் என் பிள்ளைகளும் அடுத்த வேலை இருக்குமோ இருக்காதோ, நாங்கள் உயிரோடு இருப்போமோ இருக்காதோ விறகு பொறிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில எலியா அவரை தேடி போறாரு. முதல் எனக்கு கொஞ்சம் கொண்டு வாமா. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நடத்துறாரு. இவருக்கும் பசி, இவரும் வாழ்வாதாரங்களை இழந்து இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கும் என்ன இருக்கு? தேவை இருக்கு. 2 பேருக்கும் தேவை இருக்கு. ஆனா ஆண்டவர் செஞ்சது என்ன? அந்த அம்மா போய் சுட்டு வந்து யாரு கொடுக்குது? அந்த தீர்க்கதரிசி கொடுக்குது. அவர் சொல்றாரு, சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. இந்த பஞ்சங்காலம் முடிகிற மட்டும் மாவும் எண்ணெயும் உனக்கு என்ன பண்ணாது? என்னையா தெரிஞ்சுக்க போறோம்? ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளின் தேவைகளையும் நம்மை சந்தித்து அவர் தமது கிருபைகளை நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. நாம நினைக்கலாம் இது எப்படி முடியும், அடுத்த வேலை வாழ முடியாது, அவ்வளவுதான், அடுத்த சூழ்நிலை நடக்க முடியாது, இவ்வளவு பெரிய கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, தேவைகள் இருக்கு. ஆனா ஆண்டவர் தமது கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. தேவைகளை பூர்த்தி செய்து குறைகளை நீக்கி அவர் என்ன பண்றாரு? நம்மை வழிநடத்துகின்ற கடவுளா இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அடுத்த வேலை சாப்பாடு இல்லையா? அடுத்த வேலை நான் மறிக்க போறேன். அந்த 7 விதவையுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைச்சார் இல்லையா? அந்த எலியாவுடைய பசியை ஆண்டவர் போற்றினார் இல்லையா? ஆண்டவரை நம்பி ஜீவித்து வாழ்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதுமே நல்லது செய்கிறவராக இருக்கிறார். எப்போதுமே நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போக அவர் விட மாட்டார். ஒரு நாளும் பசியா நம்ம மறிக்க விட மாட்டாரு. ஒரு நாளும் தேவைகளோடுவே நம்ம இருக்க விட மாட்டாரு. ஆண்டவரை நோக்கி ஓடி வருகின்ற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு கிருபையை அளிக்கிறார். அவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? அப்போ நம்ம அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை தேர்றது இல்லை இல்லையா? என் சுயத்தை தேடுறோம், என் பலத்தை தேடுறோம், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்து எதுவுமே முடியாதுன்னவனே ஆண்டவரை ஓடி வரும். நான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போறோம், என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நான் தேடும் பொழுது, அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் எனக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து, நம்முடைய குறைகளை நீக்கி, நம்முடைய கண்ணீரை நீக்கி, நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி, நம்முடைய பாடுகளை நீக்கி, நம்மை கிருபைகளையும் இரக்கங்களையும் அளிக்கிற கடவுளாய் அவர் இருக்கிறார். சிந்தனை அதுதாயா? ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவருடைய கிருபையை கொடுக்கிறாரு. நான் தான் படித்தேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் மேலே வந்தேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்தேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், நல்லதுதான். ஆனால் நான்றதுக்குள்ள உள்ள ஆண்டவருடைய கிருபை இருக்கு. நாமன்றதுக்குள்ள ஆண்டவருடைய கொடுத்த பலன் இருக்கு. ஆண்டவர் கொடுத்த கிருபை இரக்கம் இருக்கு இல்லையா? ஒரு இறப்பின் செய்தி கேட்டிருக்கோம் இல்லையா? நைட்டு 11 மணி நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். என்ன ஜெபம் பண்றது தெரியல, போராடிட்டு இருக்கு அந்த மூச்சு. ஆண்டவர் உங்களுடைய சித்தம் எதுவோ, உங்களுடைய சித்தம் எதுவோ அது என்ன பண்ணிட்டோம் நடக்கட்டும். இந்த உலகத்துல மரணம் என்பது ஒரு பெரிய வலி இல்லையா? மரணத்தை நான் எப்படி பார்க்க போறேன்? மரணம் என்பது என் கூட இருக்கிறவங்க இல்லாம போயிடுவாங்களே, அவங்க பேசுனாங்க, சிரிச்சாங்க, பாடுனாங்க, இல்ல இருந்தாங்களே, அவங்க இல்லையே காட்டிடும். அந்த வேதனை எவ்வளவு பெருசு. எப்ப இந்த உயிர் போகும்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த வேதனை பெருசு இல்லையா? ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு நல்ல மரணம் என்பது எனக்கு ஒரு நல்ல தொடக்கம், புதிய வாழ்வுக்கான தொடக்கமா அது என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. ஒருவேளை வலிதையா கஷ்டம்தான், ஆனா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் இந்த நாட்கள் நமக்கு, கஷ்டங்கள் தான், துயரங்கள் தான், வலிகள் தான், ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறாரு. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவங்களா நம்ம தொடர்ந்து காலையில் எழுந்த உடனே நம்ம ஜெபம் என்னவா இருக்கணும்? இந்த நாளுக்கு ஒரு கிருபை எனக்கு நான் ஓட போறேன், நான் போக போறேன், திரும்பி மீண்டும் வீட்டுக்கு வருவேன் தெரியாது, நான் வேலைகளை செய்ய போறேன், இதுக்கான பலன் எனக்கு இருக்கான்னு தெரியாது, நான் அந்த இடத்துக்கு போக போறேன், திருப்பி நான் இதே இடத்துக்கு நான் வருவேனான்னு தெரியாது. ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை கொடுங்கன்னு சொல்லி நம்ம செபிக்கிறவங்களா ஆண்டவர் நாட்கள் நினைச்சிருக்காங்க. நான் நிற்கிறனாலும் ஆண்டவர் கிருபையா. ஒரு வாரமா சொல்றோம், புரியாம இருந்தேன். ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பலத்தையாவது கொடுத்திருக்கிறாரு, உங்க மத்தியில் நிற்க வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய சுத்தம் ஒண்ணும் இல்லையா?
நம்ம ஒன்றும் செய்ய போறதில்லை. என் உடம்புல என்ன வியாதி இருக்கு, என்ன இருக்கு தெரியல, டாக்டருக்கே தெரியாது. கை வலிக்குதா, கால் வலிக்குதா, மூக்கு வலிக்குதா, நம்மளதான் அவங்க கேட்க போறாங்க. நமக்கு சொல்ல போற வலிக்கு தான் அவங்க மருந்து கொடுக்க போறாங்க. ஆனா பேர்பட்ட கடவுள் நமக்கு இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை, நம்முடைய வேதனைகளை நம்ம முன்னையே அறிந்து நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை நம்ம மறந்து விடாதபடி தேட ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இரண்டாவது விருப்ப பகுதி எடுத்துப்பாங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம். எபேசியருக்கு இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். ஒன்று, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நமக்கு என்ன பண்றார், கிருபையை கொடுக்கிறார். இரண்டாவது, நம்மளை தைரியப்படுத்தி நமது கிருபைகளை அவர் என்ன பண்றாரா, கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, எபேசிய பட்டணத்துக்கு அவர் எழுதும்போது சொல்றாரு, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணமாகிய நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவினாலே உண்டான மனுஷரின் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களை வாசமாயிருக்கவும் உங்களின் அன்பிலே வேறு ஒன்று நிலை பெற்றவராகி சகல பரிசுத்தவான்களுடைய கிறிஸ்துவனுடைய அன்பினும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கேள்விப்பட்டேன். எங்கிருந்து சொல்றாரு? ஏன் அந்த தலைப்பு நான் எழுத்த தைரியப்படுத்துகிறாருன்னா, இது எழுதும்போது சிறைச்சாலையில் இருக்கிறார். எழுதும்போது எங்க இருக்காரு? சிறைச்சாலை. ஜெயிலில் ஒரு மனசு உட்கார்ந்து நமக்கு தைரியத்தை சொல்ல முடியுமா? நானே வேதனை இருக்கிறேன், நானே கண்ணீர்ல இருக்கிறேன், நானே கஷ்டத்துல இருக்கிறேன். ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா போறோம், குடும்பமே அடித்து தூக்கி கொஞ்ச நேரம் படுக்க விடுறீங்களா, கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், குடும்பத்தையே இது பண்ணி போய் எல்லாம் போயிடுங்க. எனக்கே தலை வலிக்குது, எனக்கே முடியல சொல்ற முடியா? பவுல் தன்னை அவர் வேதனையில இருந்தாலும் அவர் சொல்றாரு, என்ன பண்றாரு, தைரியமா யாருக்கு எழுதுறாரு? எபேசிய பட்டணத்துக்கு எழுதுறாரு, எபேசிய திருச்சபைக்கு எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? சகல பரிசுத்தவானுடைய கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்காக நான் என்ன பண்றேன், விரும்பி கிறிஸ்து பண்றேன். இரண்டாவது, நம்மளை தைரியப்படுத்தி நமது கிருபையை தைரியப்படுத்துறாங்க. நான் கஷ்டத்துல இருக்கேன், தான் வேதனையில இருக்கேன், தான் சிறையில் இருக்கேன், இருந்தாலும் இன்னொரு மக்களுக்காக, அந்த எபேசி மக்களுக்காக அவர் என்ன பண்றாரு, அவர் கண்ணீரோடு வேதனையோடு அவர் என்ன பண்றாரு, தைரியப்படுத்தி எழுதுகிறார். எபேசிய பட்டணத்துல ஒரு குறைவு இருக்கு, அந்த எபேசிய பட்டணத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். அவர் அன்பின் ஆழத்தை பாருங்க, அகலத்தை பாருங்க, அவர் உங்களை நேசித்த நேசத்தை பாருங்க, அவர் உங்களுக்காக மகிமையா இந்த உலகத்துல வந்து மறிச்சு உயிரோடு இருந்திருக்கிறாரே, அந்த அன்பை பாருங்கன்னு சொல்லி அவர் அழகா அந்த திருச்சபை பட்டணத்துக்கு எழுத முடியும்னு சொன்னார். எனக்கு நமக்கும் அந்த தைரியத்தை, நான் தான் மற்றவங்களுக்கு தைரியம், நான் தான் மற்றவங்களுக்கு தைரியம். எப்படி இந்த அம்மா மட்டும் இருக்க முடியுது, எப்படி இந்த ஐயாவை மட்டும் இருக்க முடியுது, இவ்வளவு கஷ்டம், கண்ணீர், போராட்டம், வலி, வேதனை, இவ்வளவு சூழ்நிலை இருக்கு, ஆனா எப்படி இந்த அம்மா இருக்க முடியுது? ஆண்டவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறார். என்ன பார்க்கிறவங்க ஆண்டவர் பார்க்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் தைரியமா இருக்கிறாரியா, அவர் சந்தோஷமா இருக்காரு, ஆண்டவரோடு இணைஞ்சு இருக்கிறார் என்ற அந்த கிருபையை நம்ம மூலமா ஆண்டு மற்றவங்க சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை தைரியப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். தைரியம் வேணும். கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேணும்? தைரியம். நம்ம தைரியமா இருந்தாதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையும். இந்த உயிரோடு இருக்கிற இந்த மீன் பார்த்தீங்கன்னா எதிர்த்து வரக்கூடிய அந்த தண்ணியில் என்ன பண்ணோம், நீந்திக்கு போய்க்கே. ஆனால் அது செத்து போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் தண்ணி போதோ போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு தெரியும், நான் எப்படியாவது நீந்தி 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 எனக்குன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் போயிடுவேன், அங்கே எனக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும், நல்ல அழகான இடம் இருக்கும், அங்கே நான் அழகாக வளருவேன், பெருசாகுவேன், எல்லா மீன்களை காட்டிலும் பெரிய மீன் ஆயிடுவேன். அப்போ என்ன பிடிக்கணும்னு சொன்னால் அது சாதாரணமாக முடியாது.
இன்னைக்கு விசுவாசத்துல நம்ம சின்னவங்கள தான் இருப்போம், கொஞ்சம் போராட்டம் தான், கொஞ்சம் வலி தான், கொஞ்சம் வேதனை தான். ஆனா கடந்து போக 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 ஒரு நாள் விசுவாசத்துல வளர்ந்துருவோம். அப்படி எந்த சத்துருவும் நம்மளால நெருங்கவே, எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், நான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த இணைவை ஒரு அதான் பவுல் எழுதுகிறாரு, எது அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கும்? எதையா பிரிக்கும்? உபத்திரமோ, பாடுமோ, கஷ்டமோ, கண்ணீரோ, வேதனையோ, இதுவா என்னை விட்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கும்? என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பை ஒருவரும் ஒரு காலம் என்னிடத்துல என்ன பண்றதில்லை, எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் கஷ்டம் தானே. உலகத்துல நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிறைய வலிகள் இருக்கு, நிறைய வேதனை இருக்கு. ஒரு நாள் சத்தம் போட்டு சிரிச்சிருப்போம், இன்னைக்கு சிரிக்க கவலையா இருக்கு. பக்கத்துல சிரிச்சா என்ன நினைப்பாங்களோ யோசி. ஒரு நாள் சத்தம் போட்டு அழுது இருப்போம், ஆனா இன்னைக்கு அழ முடியல. இருக்கிறவங்க நம்மள என்ன நினைச்சிருவாங்களோ, இன்னைக்கு அழ முடியல, சிரிக்க முடியல, மற்றவங்ககிட்ட நம்முடைய கஷ்டத்தை சொல்ல முடியல, அது விமர்சனங்களா மாறிடுமே அப்படின்னு வேதனை பண்ணோம். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம். வலியை போட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட் தான். ஏன் வெளியே சொல்ல முடியல, என் கஷ்டத்தை சொல்ல முடியல, என் கண்ணீரை சொல்ல முடியல, என்னை பற்றி ஏதாவது நினைச்சிருவாங்களா, என் வலியை சொல்ல முடியல. நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், உன்னுடைய சமூகத்துல சொல்ல முடியும். உன்னுடைய கண்ணீரும் பிரச்சனையும் போராட்டத்தையும் நீ அழ வேண்டிய இடம் இதுதான், நீ கண்ணீர் விட வேண்டிய இடம் தான். ஆனா அந்த கண்ணீர் ஒரு நாள் கழிப்பாக மாறும். நீ கண்ணீர் விட்ட கண்ணீரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் உன்னை நோக்கி வந்து பார்த்து உன் காரியத்தை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றார், ஜெயமா மாற்றுகிறார். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மூன்றாவது, அவர் தேடி வந்து நமது கிருபைகளை கொடுக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான செய்தி இல்லையா? லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நாயின் ஊருடைய விதவை, இன்னைக்கு நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்டது இல்லையா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-16 ஐயா, அழகான ஒரு வேத பகுதி. நாயின் அப்படின்றக்கூடிய ஒரு ஊருக்கு அவர் என்ன பண்றாரு, பிரயாணம் பண்ணி போறாரு. இந்த லூக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யுனிவர்சல் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகாவிய நற்செய்தி நூல். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, யூதர் அல்லாதவர்கள் சொல்லப்படுகின்ற எல்லாருக்குமே அந்த நற்செய்தி நூல் என்ன பண்ணிருக்கு. அப்போ அதனாலதான் எல்லா நிகழ்வையுமே நீங்க லூக்கால படிச்சு பாருங்க, நிறைய இது மாதிரி பெண்களை பற்றிய நிகழ்வுகள் லூக்காவில் பதிவு செஞ்சிருப்பாங்க. மற்ற இதுவை விட லூக்காவில் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, பதிவு செஞ்சிருப்பாங்க. மரியாதையுடைய பாடல், எலிசபெத்துடைய பாடல், நாயின் ஒரு விதவை, நிறைய வந்து மரியாதை மார்த்தாளுடைய நிகழ்வு, நிறைய பெண்களுடைய அந்த புரட்சியெல்லாம் எங்கே எழுதியிருப்பாங்க, லூக்காவில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் தேடி பார்க்கலாம், நிறைய பெண்களை பற்றி சொல்லப்படும். இந்த லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் எழுதினவர்கள். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலுமே நிறைய பெண்களுடைய பெயர்கள் என்ன பண்ணியிருக்கோம், குறிப்பிடப்பட்டிருக்கோம். இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம எடுத்துக்கிறோம், எவ்வளவு அழகா இந்த பதிவு பண்ணியிருக்காரு. மறுநாளிலே அவர் நாயின் இந்த ஊருக்கு போனார். அவருடைய அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு போனார்கள். 12ஆம் வசனத்தில், அவர் ஊரின் வாசலை சபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி 7:12 மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவனோ கை பெண்ணாக இருந்தால் ஊரின் வெகு ஜனங்கள் அவரோடு கூட கணவன் இறந்துட்டான். இப்ப கணவனை இழந்த சூழ்நிலையில இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யாரு, அந்த மகன் இருக்கிறார். இப்போ பெரிய சூழ்நிலையில இந்த மகனும் இப்போ வாழ்வு இல்லை, இறந்து போயாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. தன் கணவன் இருந்து வாழ வேண்டிய இடத்துல தன் கணவனை பறி கொடுத்து அவன் நம்ம என்ன பண்றாங்க, கைம்பெண்ணா இருந்தாங்கன்னு போட்டோம். கைம்பெண்ணா இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரே மகன், இன்னொருத்தர் இருக்காங்க, அவன் பார்த்துப்பா, ஒரு பொண்ணு இருக்கு பார்த்துப்பா, அப்படி இல்லை, ஒரே மகன். அந்த மகனும் வாலிப வயசுல மறைத்து போயிட்டா. இப்ப அடுத்த நேரம் நான் எங்க போய் நிக்க போறேன், என்ன செய்ய போறேன்னு சொல்லாம, என்ன சொல்றதுன்னு தெரியாம புலம்பி அழுது கொண்டு கண்ணீரோடு வேதனையோடு அந்த மனிதன் அந்த அம்மா என்ன பண்றாங்க, போனாங்க. அவளோடு என்ன பண்ணாங்க, வெகுஜனம். இந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்ல, இந்த அம்மா சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, கடைசியில் இந்த அம்மாவுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு போறவங்க வெகு ஜனங்கள். அந்த அம்மாவோட என்ன நடக்குது,
அதான் மூன்றாவது தலைப்பு, தேடி வந்து அவர் தமது கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரா, அவரா வந்து 13ஆம் வசனத்துல கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. ஒரு பெரிய கடவுள் இல்லையா? யாரோ அழறாங்க, ஏதோ ஒரு ஊரு எங்கேயோ வந்திருக்கோம், அந்த அம்மா யாரு, ஏதோ அழுதுட்டு போறாங்க, ஏதோ டெத்து அப்படின்னு சிலுவை போட்டு போயிருக்கலாம்ல. அவர் என்ன செஞ்சாரு, அந்த அம்மாவுடைய கண்ணீரை பார்க்கிறாரு, அந்த அம்மாவுடைய வேதனையை பார்க்கிறாரு, அந்த அம்மாவுடைய பிரச்சனையை பார்க்கிறாரு, ஒரே மகன் இறந்து போயிட்டான்ற அந்த கவலையை பார்க்கிறாரு. இந்த அம்மா என்ன பண்ணணும், இப்படியா சோறு சாப்பிடும், யார்கிட்ட போய் நிற்கும், யார்கிட்ட கையேறணும், இந்த அம்மாவுடைய வாழ்வு என்ன, அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அந்த அம்மா மேல போய் மனதுருகின்ற கடவுளா இருக்கார். கிறிஸ்து எனக்கு 1 மணி நேரம் அழுதாலும் ஏன் அழுதன்னு கேட்கறதுக்கு நாதி தொடர்ந்து அழுதுட்டே இருந்தார். இது எப்ப பார்த்தாலும் நீல கண்ணீர், ஏன் அழற, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க, ஏன் தூங்கல, ஏன் ஒரு மாதிரி இருக்க, கேட்க நமக்கு நாதி இல்லையா? நிறைய நேரங்கள்ல நான் தான் மற்றவங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலை, நான் தான் மற்றவங்களுக்கு மருந்தா மாற வேண்டியதா இருக்கு, நான் தான் என் கண்ணீரையும் துடைச்சிட்டு மற்றவங்களுடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டியதா இருக்கு. என் கண்ணீரை துடைக்க வேதம் சொல்வது, ஆண்டவர் அவள் மேல் மனதுருகின்ற ஆண்டவர் இருக்கிறாரியா, அவர்கள் மேல மனதுருகிறாரா. அழாதம்மா, அழாதம்மா, இது சாதாரண வார்த்தை இல்லை, ஏதோ சாதாரணமா அழுகுகளை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை இல்லை. இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை. அந்த வார்த்தை அது வெறும் வார்த்தையா மாத்திரம் இல்லை, அந்த அழுகையின் காரணத்தை, கண்ணீரை ஆண்டவர் அறிந்திருக்கிறவரா இருக்கார். எனக்கு நம்மளை பார்த்து சொல்றார், அழாத, வேதனைப்படாத, தைரியமாறு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கண்ணீரையும் கவலைகளையும் துன்பங்களையும் நம்மை தேடி வந்து நமக்கு கிருபைகளை கொடுக்கிற கடவுள் நம்ம கூட இருக்கிறார். பார்த்து சொல்றாரு, அழாத அழாத சொல்லிட்டு சொல்றாரு. அவர் என்ன பண்ண போய் அந்த பாடையை தொட்டார். பாடையை தொட்டா தீட்டு, பாடையை தொட்டா தீட்டு. அந்த மனுஷன் என்ன பண்ணணும், பிணத்தை யாருமே தொடக்கூடாது, அது ஊழியை செய்யறவங்க தொடக்கூடாது இல்லையா? ஆண்டவர் எதுவுமே பார்க்கல. அந்த பாறையை என்ன பண்றாங்க, தொடுறாரு. அதை சுமந்தவர்கள் என்ன பண்றாங்க, நிற்கிறாங்க. எது எல்லாம் முடியாதுன்னு நிற்கும். அந்த பாடைன்றது என்ன, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அது மரணம், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அது வாழ்வு இல்லை, அவ்வளவுதான் இருக்கிற சூழ்நிலை தான் அந்த பாடை. அன்னைக்கு முடிந்ததை ஆண்டவர் மீண்டும் எடுத்து நிறைவேற்றுகின்ற கடவுளாய். முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில, இதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது, டாக்டர் கைவிட்டுட்டாங்க, அக்கம் பக்கத்துல கைவிட்டுட்டாங்க, என் சூழ்நிலை அவ்வளவுதான். ஆண்டவர் தேடி வந்து நம்மளை தொட்டு சுகப்படுத்துகின்ற கடவுளா இருக்கிறாரு. நீ முடிஞ்சு கொண்டு நினைக்க வேண்டாம், ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் கிட்ட வந்து அந்த பாடையை தொட்ட உடனே அந்த தொட்டவர்கள் நின்றார்களா? ஆண்டவர் சொல்ற அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனை எழுந்திருன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினா. இப்பதான் தெரியுது ஆண்டவர் சொன்ன அழாதே என்ற வார்த்தைக்கான அர்த்தம். ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டாரியா, சும்மா சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரியும் ஏன் அழறன்னு, உனக்கு என்ன வலின்னு அவருக்கு தெரியும், என்ன வேதனைன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்றாருன்னா அந்த வலியை வேதனையை நீக்கி உன்னை வாழ வைக்கின்ற கடவுளாக அவர் இருக்கிறார். கிறிஸ்து கடவுள், அவர் நம்மை தேடி வந்த கடவுள், நமக்கு தேடி வந்து கிருபைகளை கொடுத்தாரு. நம்முடைய சரீரத்தில் நமக்காக சிந்தி, தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி ஆண்டவர் நமக்காக மறித்திருக்கிறார் இல்லையா? அந்த அன்பை ருசி பார்த்தவங்களால் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல வந்திருக்கிற நம்ம இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்தணும்னு சொன்னா உண்மை உள்ளவங்களா, நீதி உள்ளவங்களா அவர் தேடி ஓடி வரும் பொழுது அவர் நம்மை தேடி வந்து நம்மை சுகப்படுத்துகிறவராய், நமக்கு கிருபைகளை கொடுக்கிறவராய், தயவுகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை கிருபையை கொடுத்திருப்பார். எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து எங்களை கிருபைகளை கொடுக்குறீங்க. எங்களை தைரியப்படுத்தி உங்களுடைய கிருபைகளை கொடுக்குறீங்க. போதும் ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு, வலிகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. ஆனா நீர் எங்க கூட இருக்கும் பொழுது, உங்களுடைய கிருபை எங்க கூட இருக்கும் பொழுது, உங்களுடைய தயவு எங்க கூட இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நாங்கள் கடந்து போக முடியும்.
விசுவாசத்துல நீங்க கூட இருங்கப்பா, எங்க வாழ்க்கையில எங்க கூட இருங்க. அந்த முறை எங்க வழிகள்ல எங்க கூட இருங்க. எங்க வியாதிகளில, எங்க கஷ்டங்களில எங்க கூட இருங்கப்பா. கூட இருந்து எங்களை வழி நடத்தும் பொழுது எப்பேற்பட்ட கிருபைகளையும் எப்பேற்பட்ட தயவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓட முடியுன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. மீண்டும் ஆண்டவரே இந்த அனுப்புற காரியம் ஆண்டவரே மக்களை நாங்கள் பார்க்க கடவுளை கொடுத்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வந்திருக்கிற மக்களை நீர் தைரியப்படுத்துங்க, நீங்க ஆறுதல் படுத்துங்க, நீங்க சுகத்தின் பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க. 9 மாதங்களை கடந்த கடவுள், 9 மாதங்களை வழிநடத்தின கடவுள், இந்த 10வது மாதத்திலும் ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுத்து ஆண்டவரை இந்த மாதத்தில் ஆண்டவரை செய்ய போற எல்லா காரியங்களிலும், ஊழியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், ஆண்டவரை தனிப்பட்ட காரியங்களிலும் கடவுள் அவர்களை நடத்தி கடவுள் அவர்களை நன்மையிலும் கிருபைகளையும் முடிசூட்டும்படியாக செய்கிறார். இந்த ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களுக்காக, குடும்பத்துக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரை வாலிபர்களுக்காக, பெண்களுக்காக, ஆண்களுக்காக, முதியோர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இந்த ஆலயத்தை எழுந்து கட்டணும்னு சொல்லி ஆண்டவரை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் அவங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. இந்த 10வது மாதம் ஆண்டவரை ஒரு நிறைவு கொடுக்கட்டும். இந்த ஆண்டவரை ஒரு நிறைவான மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரை 10 என்பது ஒரு நிறைவு, ஆண்டவரை 10 என்பது ஒரு நிறைவை ஆண்டவரை நம்பரா இருக்கப்பா. அதே மாதிரி எங்கள் வாழ்விலும் நாங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள கடவுளை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தொடர்ந்து உடைய அன்பின் கரம், அன்பின் கிருபை எங்களோடு வழி நடத்துகிறோம். சார் நாங்கள் இயேசுவின் படியை வீட்டிற்கு நல்ல